இப்போ விண்டோஸ் 10 வந்து வெர்ஷன் 2004 அப்டேட் வந்து மே மந்த்தே குடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் பிஸி ஒர்க்காக இருந்தனால இதை கவனிக்க முடியல. ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி அப்டேட் போட்டிருக்கேன். ஸோ அப்டேட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நான் இதில் குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு 5 to 6 ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற அந்த லேப்டாப்போ இல்லைனா டெஸ்க்டாப்லேயும் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறத உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐன்டெக் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து விண்டோஸ் 10 வந்து 2004 வெர்ஷன் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து மே மாதமே வந்துருச்சு, நான் அப்டேட் பண்ணல. ஸோ இன்றைக்கி நைட் தான் நான் அப்டேட் பண்ணேன். நேற்று நைட் நான் அப்டேட் பண்ணி இப்போ வந்து கம்ப்ளீட்டான ஒரு அந்த அப்டேட்டில் இருக்குது. இப்போ வந்து இந்த அப்டேட்டுக்கான என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுட் ரெக்கவரி. ஸோ அது க்ளவுட் ரெக்கவரினா வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பிசி நீங்கள் ரீசெட் பண்ணுற ஆப்ஷனில் வந்து அடிஷ்னலாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷனு. ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அதில் வந்து ரீசெட் திஸ் பிசின்னு டைப் பண்ணுங்க. அதில் ரீசெட் திஸ் பிசின்னு கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் இல்லை, நீங்கள் சர்ச் ஆப்ஷன்லேயே வந்து ரீசெட்னு கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீசெட் திஸ் பிசிங்கிற ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதில் போய்ட்டு கெட் ஸ்டார்டர் கொடுங்க. கொடுத்தோடனே வந்து இதில் கீப் மை ஃபைல்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஆப்ஷனை காட்டும். இதில் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டுது, லோக்கல் ரீஇன்ஸ்டாலர், க்ளவுட் டவுன்லோடிங்னு. நீங்கள் க்ளவுட் டவுன்லோடிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓஎஸை வந்து மைக்ரோசாஃப்ட்டில் டிஃபால்ட்டாக கொடுத்த ஃப்ரெஷ் ஓஎஸே வந்து க்ளவுடில் வந்து டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனையும் வந்து இந்த ஒரு வெர்ஷனில் வந்து ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் கர்சர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் நோட் பேட்லாம் வச்சுருப்பீங்க, நோட் பேடு, வேர்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே மவுஸ் கர்சர் வைக்கிறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி வந்து போகும் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஸோ இந்த ஒரு கோடை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி கலர்ஸ் நம்ம மாற்றலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட பிசியில் வந்து செட்டிங்ஸ் போயிருங்க, ஸ்டார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி. ஸோ செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து 10th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸி ஆஃப் ஆக்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் டெக்ஸ்ட் கர்சர்னு இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் கர்சரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் கலர் சூஸ் பண்ணலாம். கலர் எல்லோ இல்லை என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ பிங்க் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறப்பே வந்து எந்த அளவுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா இல்லையா? அந்த பிங்க் கலரில் மாறும். ஸோ இது ஒரு நமக்கு வந்து இந்த 2004ங்கிற விஷனில் வந்து இது ஒரு அப்டேட்டு. ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது வந்து டெஸ்க்டாப் வியூன்னு சொல்லுவாங்க, டாஸ்க் வியூ. அதாவது எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு டேப் மாதிரி வந்து நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் டேப் போட்டிருப்பீங்களா? ஒரு இதில் வந்து விஎல்சியில் வந்து வீடியோ ப்ளே பண்ணியிருப்பீங்க, இன்னொரு இதில் வந்து ப்ரௌசரில் ஏதாவது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எல்லாத்துலையும் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் டேப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எப்படிங்கிறங்க அந்த இதில் காட்டுறேன். அதில் பாருங்கள், இதில் நீங்கள் வந்து இந்த கோட்டானா கீழே வந்து ஸ்டார்ட் ஐக்கான் இருக்கும், அது பதிலாக சர்ச் ஆப்ஷனு கோட்டானா. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அந்த டாஸ்க் வியூன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதில் நீங்கள் வந்து நியூ டெஸ்க்டாப் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி நீங்கள் மல்டிபிள் நீங்கள் டெஸ்க்டாப் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இதில் காட்டாது. ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து உங்கள் ஒர்க் பண்ணலாம். அதாவது நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். அந்த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸு, மூவிஸு, சாங்ஸு இல்லைனா வந்து ஏதாவது நீங்கள் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து இந்த இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. இப்போ பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்னு சொல்லி. ஸோ இது வந்து புதுசாக என்னென்னா வந்து இதில் கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒய்ஃபையோ இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வந்து ஒரு மோடம் கனெக்ட் பண்ணாலுமே வந்து
நீங்கள் வந்து அதில் இருக்கிற இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எதுவுமே காட்டாது. ஜஸ்ட் வந்து என்ன கனெக்ஷன் சொல்லி என்ன பேருக்கு மட்டும் தான் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக காட்டும். என்ன ரேஞ்சில் கனெக்ட் ஆகிருக்குது, ப்ளஸ் டேட்டா யூசேஜ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத காட்டுறேன். நீங்கள் வந்து அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து இதில் நெட்வொர்க் இன்டர்நெட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் மட்டும் தான் காட்டும். அந்த டிவி சிம்மர் சிம்பிள் ப்ளஸ் ஒய்ஃபைனா ஒய்ஃபை, அப்புறம் வந்து அதுக்கான லேனோட அந்த மாடல் அந்த குளோபல் மாதிரி சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் டேட்டா யூசேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நம்ம அதில் இருக்கிற இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன வந்து நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ப்ளஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதோட டேட்டா யூசேஜ் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். டேட்டா யூசேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த இன்டர்நெட் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் எந்தெந்த ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம லிமிட் கூட நம்ம செட் பண்ணலாம். லிமிட் எப்படி செட் பண்ணலாம்னா, நீங்கள் மொபைலில் வந்து உங்களுக்கு காட்டும்ல உங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறப்ப டேட்டா யூசேஜில் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பீங்களா 1 GB 2 GBன்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்டேட்டுகள் உங்களுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் வந்து டேட்டாவை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கன்சியூம் அதிகமாக பண்ணுன்னு சொல்லி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த விண்டோஸ் 10 வெர்ஷன் 2004 வெர்ஷனை பற்றி உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அப்டேட்ஸை பற்றி நான் கொடுத்துருக்கிறேன். ரொம்ப அதிகமாக கொடுக்கல, ஜஸ்ட் சிமிலராக ஒரு 5 பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த 5 பாயிண்ட் நமக்கு வந்து தேவையானது. ஏன்னா வந்து நம்ம வாய்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம நோட்பேடில் எப்படியும் வந்து ஒரு ஐடி லெவலில் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணிங்கன்னா வந்து நோட்பேடில் தான் டைப் பண்ணுவீங்க எந்த ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்கு. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கான மவுஸ் கர்சரும் வந்து அது எல்லாமே தேவை. ப்ளஸ் கோட்டானா அந்த கூகுள் அசிஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரியான ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.